ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ. மார்கழியில் அனைத்து எம்பெருமான்களும் விசேஷமாக அத்தியனோத்சவம் கொண்டாடும் பொழுது ஒரே ஒரு எம்பெருமான் மட்டும் முதலில் அத்தியனோத்சவம், அடுத்ததாக மார்கழியிலேயே பிரம்மோற்சவம் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய க்ஷேத்திரம் என்பதால் அது பாஸ்கர க்ஷேத்திரம் எனக்கூடிய திருக்குழந்தை ஆறாபுதன் தான். அதில் ஸ்ரீபிரஷ சம்ஹிதையில் 45ஆம் அத்தியாயத்தில் 81வது ஸ்லோகத்தில் சொல்லும் பொழுது உத்தராயண காலந்து நிச்சித்ய அவபிருத்தம் ஹரேஹே மகோத்சவம் எத்திர தேவி கரோதி விதிபூர்வகம். இந்த ஸ்ரீபிரஷ சம்ஹிதையில் 45ஆம் அத்தியாயத்தில் 81வது ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் எம்பெருமான். அதில் கூறும் பொழுது யார் ஒருவர் உத்தராயண காலத்தில் எம்பெருமானுடைய சன்னதியில் அவபிருதம் எனக்கூடிய தீர்த்தவாரியை செய்கிறார்களோ அதற்கு முன்பாக 10 நாட்கள் மகோத்சவம் எனக்கூடிய பிரம்மோற்சவத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று எம்பெருமான் ஸ்ரீபிரஷ சம்ஹிதையில் கூறுகிறார். அதை அப்படியே அனுஷ்டானத்தில் கொண்டு இன்றும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு திவ்யதேசம் என்றால் அது திருக்குழந்தை ஆறாபுதன் திவ்யதேசம். அதில் இந்த அத்தியனோத்சவத்தை எப்படி கூற வேண்டும் என்று விசேஷமாக கூறிய சம்ஹிதையும் ஸ்ரீபிரஷ சம்ஹிதை தான். அதில் கூறும் பொழுது முதல் 10 நாட்கள் மார்கழி மாதம் 1 முதல் 10 நாள் பகல் 10, அதற்கு அத்தியனோத்சவம் என்று பெயர், நாம் முன்பே பார்த்தோம். அடுத்தது 11 முதல் 20வது நாள் வரை அதற்கு மோக்ஷோத்சவம் என கூறக்கூடிய ராப்பத்து. அடுத்தது 21வது நாள் இயற்பா சாத்துமுறை பூர்வாங்கம். இந்த பிரம்மோற்சவத்திற்கு பூர்வாங்கம் எனக்கூடிய மிருத்சங்கிரகணம் அங்குரார்ப்பண முதலான கைங்கரியங்களை செய்ய வேண்டும். அடுத்ததாக இந்த தை 1 மகர சங்கராந்தி அன்று தீர்த்தவாரி செய்ய வேண்டும் என்பதை நிச்சித்ய அதை முன்கொண்டு அதற்கு முன்பு 10 நாள் அதற்கு பிரம்மோற்சவம் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீபிரஷ சம்ஹிதையில் கூறுகிறார். அதை இன்றளவும் அனுஷ்டானத்தில் செய்து கொண்டிருப்பது திருக்குழந்தை ஆறாபுதன் சன்னதி. அந்த சன்னதியில் தற்பொழுது நாம் செய்வித்தால் இந்த பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருக்கொடியேற்றம், அடுத்ததாக வரிசையாக ஒவ்வொரு வாகனங்கள், இதில் விசேஷமாக அர்ச்சக சுவாமிகள் விசேஷமாக கருட சேவை சமீபத்தில் மிக விசேஷமாக ரத கஜ பதக துராதிகளுடன் மிக விசேஷமான கருட சேவையும் அங்கே நடந்தது. அதை நாம் இப்பொழுது பார்ப்போம். அடுத்ததாக தை 1 திருத்தேர் அன்று காலை எம்பெருமான் உபயநாச்சிமார் ஸ்ரீதேவி தாயார் பூமிதேவி தாயாருடன் திருத்தேருக்கு எழுந்தருளி விசேஷமாக திருவீதிகளில் ராஜவீதிகளில் எம்பெருமான் திருத்தேர் கண்டருளி அன்று மாலை தை 1 மகர சங்கராந்தி அன்று நாம் அனைவரும் பொங்கல் கொண்டாடக்கூடிய அன்று எம்பெருமான் திருத்தேர் கண்டருளி அன்று மாலை வெகு விசேஷமாக அவபிருதம் எனக்கூடிய இந்த தீர்த்தவாரியை கண்டருள்வார். ஆக இந்த உற்சவத்தை சேவிப்பவர்களுக்கும் அனைத்து விதமான மங்களங்களையும் தருகிறேன் என்று எம்பெருமான் கூறி இதை மகாலட்சுமிக்கு ஸ்ரீபிரஷ சம்ஹிதையில் கூறுகிறார். ஆமுக நாமும் இந்த எம்பெருமானை சேவித்து அனைத்து விதமான மங்களங்களையும் பெறுவோமாக. ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ.